அமீரக வலையொலி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் தான் உங்க ஸ்ருதி. இன்னைக்கு லோக்கல் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்ல இன்டர்வியூ பண்ண போற நபர் மிஸ்ஸஸ் ராதிகா ஆனந்த். அவங்க துபாயிலேயே she has been creating a style of her own in Carnatic music. சங்கரா டிவியோட பஜன் சாம்ராட்ல சீசன் 3 ஓட வின்னர்ஸ் ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகரி மிஸ்ஸஸ் ராதிகா ஆனந்த் தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ கதா காலக்ஷேபம் she has been doing it in Tamil and English, reaching out to a variety of ages and all generations. Carnatic music ஓட essence and messages successfully போய் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அமீரக வலையொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். உங்களோட ஜர்னி எப்போ எந்த வயசுலேருந்து மியூசிக்கில் ஆரம்பிச்சது? Carnatic music I started learning when I was about 7 years old. என்னோட பாட்டி தாத்தா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா பாடுவா. எங்கள் அப்பா இஸ் அ வெரி ஃபேமஸ் பஜன் சிங்கர், ப்ரொஃபஸர் அனந்தராமன். ஸோ பாட்டு மியூசிக் ஹஸ் ஆல்வேஸ் பீன் இன் அவர் ஃபேமிலி இன் அ வெரி லாங் வே. அண்ட் சின்ன வயசுலேருந்து வி ஹேட் திஸ் ஹேபிட் ஆஃப் லிஸ்னிங் டு அ லாட் ஆஃப் கான்சர்ட்ஸ் அஸ் வெல். ஸோ ஒரு கச்சேரிக்கு போய் அந்த கச்சேரி எப்படி பாடினா, மெயின் ஆர்டிஸ்ட் எப்படி பாடினா, பக்கவாத்தியம் தனியாவர்த்தனம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி அந்த கச்சேரியை பிட் பை பிட்டாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணுவோம். எங்கள் அண்ணா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மிருதங்கிஸ்ட். ஸோ அவன் வந்து ஹீ வில் கிவ் ஹிஸ் பர்செப்ஷன் ஆஃப் த ஹோல் கச்சேரி. அந்த மாதிரி என்னோட மன்னி வந்து ஷீ இஸ் அ வெரி வெரி கிரேட் வயலினிஸ்ட். ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பாடுறதுனால ப்ராபப்ளி we did not have to learn music separately, but என்னோட ஃபார்மல் எஜுகேஷன் இன் மியூசிக் அப்படின்னு சொன்னால் I started at the age of 7. சென்னையில் தான் நான் ஆரம்பித்தேன். நிறைய டீச்சர்ஸ்ட்டை கற்றுண்டேன். அண்ட் 1992 to 2000 I had the fortune of learning from a great guru, Sri T.M. Tyagarajan. அவர்கிட்ட தான் என்னோட ப்ராப்பர் கர்நாடிக் மியூசிக் இது ஆரம்பிச்சது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து the family into which I got married to is a really, I'm blessed to have a wonderful family. My husband's தாத்தா இஸ் கொத்தமங்கலம், தில்லானா மோகன் அம்பாள் எழுதின த ஃபேமஸ் கொத்தமங்கலம் சுப்பு. ஸோ அவர் வந்து தில்லானா மோகன் அம்பாள் அவரோட மேக்னம் ஓப்பஸ். அண்ட் ஐம் ஷுர் எவ்ரிபடி நோஸ் அபவுட் தில்லானா மோகன் அம்பாள். ஸோ அவர் வந்து அந்த ஃபேமிலியில் வந்ததுனால என்னோட ஃபாதர் இன்லா, என்னோட மதர் இன்லா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆஃப் வாட் எவர் ஐ ஆம் டூயிங். ஸோ தட் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் for us to pursue, for a lady to pursue her interests. அது ரொம்ப முக்கியம். And I was blessed. In fact, after my daughter was born, my father-in-law encouraged me to do this Sangeeta Ratnakaram அப்படின்னு மியூசிக் அகாடமியில் there is a course. And அந்த கோர்ஸ் வந்து என்னோட father-in-law, he persuaded me to pursue that path, and it was really a beautiful experience. ஏன்னா வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லைக் ராஜமையர் சார், ஏஎஸ் சுந்தரேஷன் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து எங்களை வந்து கோச் பண்ணுவேன். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த 2-year program we had to do a proper kacheri with ragam tanam pallavi and all that. So that was my first initiation into the art of concerts. Wow. And so yeah, that has been it. And I feel I'm always a student. Music garda or periya kadal madri. So I'm just trying to, I am a student myself, but I'm very happy sharing whatever little I know with all my students. Mohana is one of your ongoing projects. What exactly is Mohana? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்னோட ஃபாதர் இன்லா வந்து அவருடைய அப்பா தான் தில்லானா மோகன் அம்பாள் எழுதினது. ஸோ அதனால தான் நாங்கள் மோகனா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் எங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. துபாயில் we came in the year 2007. And we were doing a lot of, as I told you, நான் வந்து பாட்டில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அண்ட் 2009 along with two of my friends, Geeta Gopal and Deepa Vivek, we decided to start this organization called Mohana, where நாங்கள் என்ன பண்ணோன்னா to give an opportunity for youngsters to perform. அதாவது ஜென்ரலாகவே கர்நாடிக் மியூசிக்கில் என்ன ஒரு பெரிய ஒரு செட்பேக் அப்படின்னா வந்து அந்த ஆர்டிஸ்ட் நிறைய வருஷம் கற்றுண்டு நிறைய வருஷம் மெச்சூர் ஆனப்புறம் தான் அவங்களுக்குலாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குற ஒரு இது இருக்குது. பட் we wanted to also encourage the youngsters. So the best way to encourage the youngsters is by giving them a platform. So that is when we started this group called Mohana. Wow. And Mohanaல வந்து பேசிக்கலி நாங்கள் வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து கம்போசர்ஸ் டே அப்படின்னு நாங்கள் எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம். we are still doing that. இந்த வருஷத்து கம்போசர் இஸ் சுவாதி திருநாள். ஸோ ஏகப்பட்ட கம்போசர்ஸ் இந்த கம்போசர் டே செலிப்ரேட் பண்ணுறச்சே
எல்லா டீச்சர்ஸும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புவாங்க அண்ட் ட்ரெயின் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ வி வில் ஹாவ் ஒரு ஹோல் டே ஆஃப் லிஸ்னிங் டு லாட் ஆஃப் குட் மியூசிக் ஆஃப் காம்போசிஷன்ஸ் மேட் பை திஸ் கம்போசர். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து என்னென்னா நம்ம த்ரூ அவுட் த வெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் கிராண்ட் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே எட்ஸெட்ரா. பட் ஐ ஃபீல் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் we are blessed with such great composers and great gurus who have given us such beautiful music. So it is my dream and desire that ஒரு சுவாதி திருநாள் டே, ஒரு பாபநாசம் சிவன் டே, இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணால் we are actually honoring these gurus. And that is a very very important part of our journey in music. Wow, wonderful. I just wanted to tell you these are the programs that we do. அதாவது ராகா அப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் நாங்கள், where we take up a particular ragam and we analyze it from different perspectives. அதாவது இப்போ ஒரு மோகனம் அப்படிங்கிறது வந்து நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் the same thing is called bhoop in the Hindustani system. ஸோ எப்படி அந்த ராகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கா, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக we used to have a 2-hour program where expert talk will happen at the end. So we had இங்கே இருக்கிற local artists like Subodh Godbole and a couple of Hindustani artists used to come and speak. Wow. And இங்கே இருக்கிற concert performing musicians. A lot of people have done the expert section of our program as well. And this is a good way where children understand about the ragam. Film musicல அதே மோகன ராகத்தை எப்படி யூஸ் பண்ணியிருக்கா அந்த மாதிரி we used to touch upon different things. So this raga appreciation programs-ல நாங்கள் about ஒரு 12 ragams cover பண்ணியிருக்கோம் நாங்கள். Wow, wonderful. Right. What are your future plans for Mohana? Basically, as I told you, Mohana is about encouraging youngsters and giving them a platform to perform. So நாங்கள் year on year we are doing this one big project called Guru Vandanam, which is a way of honoring all the gurus. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம், நம்மளோட குருஸை நம்ம ஆனர் பண்ணுறது தான் நம்மளோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியூட்டி. ஸோ குரு வந்தனம்ங்கிறது வந்து it is our way of paying homage to all the local gurus because of whom we have come up, right? Definitely. We have to be always thankful to the gurus for their patronage and their support. So Guru Vandanam as a concept started about 3 years back. நாங்கள் வந்து we started with Papanasam Shivan. So as a composer, Papanasam Shivan has given so much of beautiful music. Definitely. So Papanasam Shivan அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சுட்டு அவருடைய ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷன் கால் ராமச்சரித்த கீதம் அதுலேருந்து ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ ராமச்சரித்த கீதம் was a choir where about 200 children in unison sang his compositions. So that was the first year. Adikapra the next year we had this one to Muthuswami Dikshitar. So that was also a beautiful effort, and it was under the leadership of Sri Ravi Kiran ji from Chennai. Wow. Papanasam Shivan they happened under the leadership of his grandson Papanasam Ashok Ramani. And this year, third year, we had it Purandara Gurum Vande அப்படினு RK Sriram Kumar sir வந்து இந்தியாலேருந்து அவர் எங்களோட டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணி டுகெதர் all of us did a Guru Vandanam to pay our homage to the father of Carnatic music, Purandaradasa. Oh, wonderful. So இந்த வருஷம் we plan to celebrate and do a beautiful homage to the great composer from Kerala, Swathi Tirunal Maharaja. And we are doing it under the leadership of Prince Ramavarma sir, who is training all of us teachers. So basically in the Guru Vandanam garde it's a group effort. Ena ella teachers who they contribute their might together. I train my teachers, my students, the other teachers train their students, and then we have these group rehearsals and common rehearsals which happen, and then we together we make the program happen. What is your take on the interest of Carnatic music in UAE kids? I think the UAE kids have a lot of interest. கண்டிப்பாக நிறைய பசங்க இப்போ விப்கியோர் அந்த சங்கீத் சாம்ராட் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் when the children go, they are able to see how they are in comparison to the other children. I think competitions are a very good way of exploring the children's depth of music. And kacheris கேட்கணும் நிறைய, that is a must. Listening is a very very important part of our நம்ம மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் that's the only way in which we can learn so much about music.
ஸோ அது வந்து ஓரளவுக்கு இப்போ பில்ட் ஆகின்னு இருக்கு. மெனி ஆல் ஆஸ் டீச்சர்ஸ் we are all trying very hard. இப்போ வந்து நாங்கள் வந்து we can give a lecture on ராகம் பந்தூராலி or on மோகனம், பட் அந்த ஒரு கச்சேரி அவள் கேட்டு அந்த 5 minutes when they listen to the to the actual singing, that is when they realize that there is so much hard work which has gone into it. Definitely. இங்கே இருக்கிற பசங்க I think are definitely doing a wonderful job of learning, and அவங்க பாடாந்திரத்தை அப்படியே சின்சியராக they are trying to follow, which is really good. The only thing that should basically change is a lot more listening can happen as far as the students are concerned, and probably if they can spend more hours, ஏன்னா இதில் வந்து it's a full time, basically it's not at all நீங்கள் கேட்டிருப்பேன் many people who have made it big in music, அவெல்லாம் வந்து full time they have given their life to music. அப்போ தான் வந்து இதில் வந்து நம்மளால் ஒரு நல்ல growth expect பண்ண முடியும். I think parents also play a very important role. As parents, I think they should make the children listen to a lot of good music. அப்படி இருந்தால் தான் அந்த ஹோல் அட்மாஸ்ஃபியரில் எல்லாருமே, ஐ நோ ஆஃப் பேரண்ட்ஸ் இன்ஃபேக்ட் அவங்க பசங்க பிகாஸ் தே லேர்ன் மியூசிக், த பேரண்ட்ஸ் ஆல்சோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு டாக் டு த சைல்ட் தே லேர்ன் கர்நாடிக் மியூசிக். அந்த மாதிரி நிறையா கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் பாசிட்டிவ் வேஸ் இன் விச் வீ கேன் ரீஇன்ஃபோர்ஸ் த சில்ட்ரன் டு லேர்ன் மோர் அபவுட் மியூசிக். And I think the children here are doing a phenomenal job. And more than anything, I think the children here, especially in the UAE, they are very blessed to have a lot of gurus. I think I should say this on record because நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்து they do not want to move out to India or to any other place because they feel இங்கே இருக்கிற மாதிரி குருஸ், வெதர் பாட்டுக்குன்னு இல்லை, பாட்டாகட்டும் டான்ஸ் ஆகட்டும், they don't want to move out of this country because this place has got such wonderful gurus. Definitely. Right. Chennai is the Carnatic capital of India. What opportunities are you providing for your students Chennaiல? Basically நாங்கள் வந்து சென்னையில் வந்து we organize, இப்போ நாங்கள் வந்து மோகனாவில் வந்து we have a group of children called the High Flyers. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த பசங்களுக்கு வந்து தனியாக அவங்க வந்து ஒரு கச்சேரி லெவலில் இருக்கா அப்படின்னு when we feel, and with the support of all their gurus, we do give them a year-on-year opportunity to perform in Chennai. So this அங்கே இருக்கிற சபாக்களோடு நாங்கள் டைப் பண்ணி இந்த பசங்களுக்கு வித் அங்கே இந்தியாவில் இருக்கிற லோக்கல் ஆர்டிஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு வாசிப்பா, அந்த மாதிரி we do give them opportunities so that அவளுக்கு வந்து இந்தியாவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோங்கிற அந்த ஃபீல் they will get. இன்னொன்று என்னென்னா இது நாங்கள் இந்த குருவந்தனம்ங்கிற ப்ரோக்ராமையே நாங்கள் வந்து மெட்ராஸ்லேயும் we do it. ஸோ நாங்கள் இங்கே குருவந்தனம் பண்ணினா இதே ப்ரோக்ராம் இதே சாங்ஸ் மெட்ராஸில் நாரதகான் சபாவில் இந்த ஹாலிடே சீசன் போது we make sure the children are there. Oh, wonderful. And அதே ப்ரோக்ராமை we do it there. So that அங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே இருக்கிறவ வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் வர முடியாது, பட் மெட்ராஸில் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் நம்ப மாட்டேன், இந்த நாரதகான் சபா ஹால் பிகம் ஸோ ஃபுல் பிகாஸ் அந்த குழந்தையோட பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பா and the entire all the relatives come. So it's a lot of motivation for the children also. And I think that's what we do. We try as much as possible to integrate the children with their roots, which is back home in Chennai. Do you have any other interests other than music? Okay. Actually, that's a good question. The only thing is music is taking up so much of my time that I do like yoga. I like to do a lot of cooking is one of my passions, and basically watching movies, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு with my husband because we do catch up on a lot of movies over the weekend. மற்றபடி no, spending time with friends, and I think that takes up a significant amount of my time. So Wonderful. Thank you so much, ma'am. இப்போ now I'm a student of Carnatic music myself. So என்ன மாதிரி Carnatic music learnersக்கு what is your message? Carnatic music நான் சொன்ன மாதிரி it's a big ocean, and அதில் வந்து நம்ம வந்து we have to make எவ்வளோ effort, the harder we go, the deeper we dig, the more treasures we will come across. Definitely. And listening is one of the very very important ways in which நம்ம Carnatic musicல we can come up. Apart from that, a lot of practice, intelligent practice is a very important thing. இப்போ வந்து டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யங்ஸ்டர்ஸாக இருந்துட்டு, பிகாஸ் முன்னாடிலாம் I still remember we had to save so much of pocket money to even
buy one cassette. அந்த ஒரு கேசட் அவள் விற்கிறான்னா கூட அந்த சீசனில் நம்ம வாங்கணும்னா we have to save a lot of money. இப்போ அப்படி இல்லை, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அட் த டேப் ஆஃப் அ ஃபிங்கர். உனக்கு யூடியூப்பில் பழைய காலத்து எம்டிஆர் ரெக்கார்டிங்ஸ்லேருந்து எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ யூஸ் டெக்னாலஜி டு யுவர் அட்வான்டேஜ் அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் ஏபிள் டு லிசன் மோர். Attend a lot of live concerts. That's very, very important. In fact, Margazhi festival is going on in Chennai and it's one of the most beautiful things that is happening. Chennai la vandu attend a lot of lecture demonstrations. That will also help a lot in improving your knowledge. Apart from that, yes, music basically is something that helps to create a good work life balance. This is my belief. So kandipa paatu keka nammaloda life la and the peace of mind nariya it will improve and we will be able to find that inner balance to keep going and find out new aspects. Thank you so much, ma'am. It was very wonderful talking to you. I learned a lot of useful information and I hope to meet you soon. Thank you, Shruti. Thank you so much. அமீரக வலையொலி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் and wish you a very, very happy new year. புத்தாண்டு வாழ்த்துக்கள். Thank you so much for this wonderful opportunity. குளுமைக்கு அவன் ஒரு நிலவு, குளுமைக்கு அவன் ஒரு நிலவு, அந்த குமராயன சொல்லி பழகு, குளுமைக்கு அவன் ஒரு நிலவு, நீ குமராயன சொல்லி பழகு, முருகன் மறுபெயர் அழகு, அந்த முறுவலில் மயங்குது உலகு, முருகன் மறுபெயர் அழகு. Press the bell icon on the YouTube app and never miss another update.